வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். ஆரோவில்லில் இருந்து புதுச்சேரிக்கு மிதிவண்டி ரிக்ஷாவில் பயணிக்கும் ரஷ்ய குடும்பத்தினர் செய்த செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என, வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் எனவும் ஆளுநர் மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது. இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் சூழல் உருவாகியுள்ளதால் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்த கிளி போல் திமுக காங்கிரஸ் உள்ளது. யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார். சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும். அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கணும்னா பிஜேபி மறுபடியும் குறுக்கு வழியில மற்ற மாநிலத்தில் ஆட்சி பிடித்த மாதிரி பிடிக்க கூடாதுன்னா தான் கூட இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை, தன் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் வழிவகுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய ஆதரவு பெற்றுதான் இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்ததான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட ஆதரவு கடிதம் வாங்கல. ஆனா அவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை போய் சந்தித்து வர. அப்போ இது சம்பந்தமா அவர் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர் மீது ஏதாவது நடவடிக்கை பாயுமான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆரோவில்லில் இருந்து புதுச்சேரிக்கு மிதிவண்டி ரிக்ஷாவில் பயணிக்கும் ரஷ்ய குடும்பத்தினர் செய்த செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆரோவில் வாசிகளாக மாறி பல வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு புதுச்சேரியில் வசித்து வருகின்றனர். அதில் ஒருவர் தான் ரஷ்யாவை சேர்ந்த செர்கோவின் குடும்பம். அவர் தனது மனைவி தான்யா மற்றும் 3 குழந்தைகளுடன் ஆரோவில்லில் வசித்து அதே பகுதியில் உள்ள ஆட்டோமொபைல் பணியில் வேலை செய்கிறார். இவரது குடும்பம் கார் மற்றும் 2 வீலரில் பயணிக்காமல் ஆரோவில்லில் இருந்து புதுச்சேரிக்கு ரிக்ஷாவில் பயணப்பட்டு வருகிறது. வெயிலோ மழையோ தாக்காத வகையில் மேற்கூரை, பக்கவாட்டில் தடுப்பு திரை என வடிவமைக்கப்பட்டுள்ள ரிக்ஷாவை செர்கோ எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அவரே மிதித்து ஓட்டிச் சென்று வருகிறார். இது அனைவரது கவனத்தையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. சர்ச்சை புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,804 இருந்து ரூபாய் 16,796 ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,656 இருந்து ரூபாய் 16,585 உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்ட இந்த மாத ஊதியத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமாரிடம் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த ஊதிய உயர்வு 2024 ஜூன் மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையபுரத்தை சேர்ந்த முருகன் ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர். இவர் தனது மனைவியை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரோ மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்து விட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் சாராய கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியுடன் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் அவர்கள் கூறியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், சாராய கடைகளை மூட வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மதுபான கடைகளை மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் விரைவில் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என காங்கிரஸ் கட்சியினரிடையே உறுதியளித்தார். புதுச்சேரியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை லூர்து மேரி என்பவரின் குடும்ப அட்டையில் அவரது பெயரை நீக்கிவிட்டு சட்ட விரோதமாக 2வது மனைவியின் பெயரை சேர்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கண்டித்தும் குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து இப்போராட்டமானது கைவிடப்பட்டது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்ட பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 26 வேட்பாளர்களின் செலவின கணக்கு விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். தேர்தல் செலவின கணக்குகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ரூபாய் 39,80,196 தேர்தல் செலவு காண்பித்துள்ளார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ரூபாய் 53,29,927 ரூபாயும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தர் ரூபாய் 26,18,504 எனவும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மேனகா ரூபாய் 7,73,480 எனவும் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதுபோன்று பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இந்த செலவின கணக்குகள் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய விவகாரத்தில் ஓட்டு வங்கி அரசியலுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை என தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்த தன்மையை காட்டுகிறது எனவும், உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சர்
தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும், கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்பிற்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் எனவும், அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீதும் அண்டை மாநிலம் மீதும் புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். திமுக கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள் வாய் திறக்கவில்லை எனவும், அதற்கு காரணம் என்னவென்றால் ஓட்டு வங்கி அரசியல்தான் என சுதாகர் ரெட்டி விமர்சித்தார். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கடந்த 2020ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக ராம்குமார் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் வில்லியனூர் உத்தரவாகினிப்பேட் பகுதியைச் சேர்ந்த முல்லை வளவனை வில்லியனூர் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முல்லை வளவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். புதுச்சேரியில் வில்லியனூர் அடுத்த திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிர பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிர பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டிற்கான கல்வியியல் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ் கல்வியாண்டிற்கான 2024-25 மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்து தேவையான சான்றிதழ்கள் நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள், அதற்கான கட்டண விவரம் உள்ளிட்டவை அடங்கிய கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன், நிர்வாகி சாரங்கபாணி, கல்லூரி முதல்வர் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணியின் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 நபர்கள் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். காரைக்காலில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிவாரண நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை சேர்ந்த சிங்காரவேல் சுதா தம்பதியின் 12 வயது மகன் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி சந்தித்து குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அமைச்சர் திருமுருகன் பரிந்துரைப்படி சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் கருணை தொகையை வழங்க முதல்வர் உத்தரவிட்டார். அதன்படி முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் சிறுவன் குடும்பத்திற்கான நிவாரண தொகைக்கான காசோலையை வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். காரைக்காலில் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்துக்களை விமர்சித்த ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டுமென நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பாஜக இளைஞரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வாயிலில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிகரன் இளங்கோவன் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டார். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் VMCV கணபதி உட்பட மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னது போல சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு பற்றி
எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதற்கு விளக்கத்தை தந்தவுடன் கொல்லைப்புறமாக ஓடிய ராகுலை கண்டித்து எங்களுடைய தேசிய மாநில தலைமையினுடைய அழைப்பின் பெயரிலே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 12 பயனாளிகளுக்கு முதல் தவணை பெரும் அரசாணையினை பிரகாஷ்குமார் எம்எல்ஏ பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை பகுதியை சார்ந்த 12 பயனாளிகளுக்கு முதல் தவணை பெரும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு 1,20,000 முதல் தவணை பெறும் அரசாணையை வழங்கினார். மேலும் பணத்தை செலவு செய்யாமல் முறையாக வீடு கட்ட வேண்டும் என பயனாளிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் சத்யவாணி, வருவாய் ஆய்வாளர் தணிகாசலம் மற்றும் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் புதுச்சேரி அரசியலின் தற்போதைய சூழல் குறித்தும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தனது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது முதல் கட்ட ஆலோசனை என்றும் மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை ஒன்றிணைத்து அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்காலத்தில் எந்த கட்சியில் இணையலாம் என ஆலோசனை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் உரிமம் காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்காத சாராய கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுவையில் சாராய கடைகள், கள்ளுக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுகின்றன. அதன் அடிப்படையில் சாராயம், கள்ளுக்கடைகளை அரசின் கலால்துறை உரிமம் பெற்று தனியார் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளுக்கடைகளும் உள்ளன. காரைக்கால் பிராந்தியத்தில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இவற்றுக்கு நிகழாண்டிற்கான உரிமம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்தது. அதையடுத்து அவற்றுக்கு புதிதாக ஏலம் விடப்பட்டது. ஆனால் கடந்த 4 நாட்களாக புதுச்சேரியில் 14 கள்ளுக்கடைகளை மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டன. சாராய கடைகளை யாரும் ஏலம் எடுக்கவில்லை. சாராய கடைகளுக்கான உரிமம் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்காததால் அவற்றை நடத்துவதற்கான கலால்துறையினர் தடை விதித்தனர். இதையடுத்து புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள், கள்ளுக்கடைகளுக்கு கலால்துறையினர் சீல் வைத்தனர். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்ற வேளையில் இதில் தர்மபுர ஆதீன ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். ஆரோவில்லில் இருந்து புதுச்சேரிக்கு மிதிவண்டி ரிக்ஷாவில் பயணிக்கும் ரஷ்ய குடும்பத்தினர் செய்த செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.